வருங்கால தமிழக அரசு அதிகாரிகளே வணக்கம். வெல்கம் டு TN47 TNPSC. நம்ம TN47 TNPSC சேனலில் தொடர்ச்சியாக TNPSC தரவான அனைத்து தகவல்களும் ஷார்ட்கட் வீடியோஸும் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவு. குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண எல்லாத்துக்குமே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி என்னென்ன கொண்டு போகணும், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். சரி, உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஓடிஆருக்குள்ளே உள்ளே போய்க்கிங்க. உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதிலேயே கீழே வந்து மெயின்ஸ் எக்ஸாம் பேமெண்ட் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு 150 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்களாவே ஓனாகவே கட்டிக்கலாம். இது மொபைலில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போயிட்டு இதை கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு அதை வச்சே கொடுத்துக்கலாங்க. நம்ம ஏடிஎம் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யுவர் பேமெண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்துடுங்க. இது வந்ததுக்கப்புறம் நேராக நம்ம தமிழ்நாடு இ-சேவை மையம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறைய இடங்கள்ல இருக்குங்க. நம்ம கரூர் மாவட்டத்தில் 6 இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கும். அங்கே நீங்கள் போங்க. போகிறப்ப நான் என்னென்ன டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறேன், அதை மட்டும் கொண்டு போங்க போதும். ஃபஸ்ட்டு உங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது அழகாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது அவங்ககிட்ட கொடுப்போம், அவங்க அதில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடைசியாக எடுத்த ஃபோட்டோ கொடுத்துக்குங்க. முடிஞ்சால் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதை கொடுத்தாலே ஓகே. ஏன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கிற ஃபோட்டோலாம் கொடுத்துறாதீங்க. அடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டு போய்க்கிங்க. அவங்க ஸ்கேன் மட்டும் உங்ககிட்டயே தந்துடுவாங்க. அதனால் ஒரிஜினலே எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதனோட டிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது எவிடன்ஸ் ஃபார் ரிலீஜியன் சர்டிஃபிகேட்னே கேட்குறாங்க. அதனால் அந்த டிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் SSLC சர்டிஃபிகேட், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டு, அதை ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹையர் செகண்டரி, அதாவது 12th படித்த மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கிற மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இதில் தான் எல்லாத்துக்கும் குழப்பம் வரும். நான் கன்சால்டேட்டடாக கொடுக்குறதா, இல்லை டிகிரி கொடுக்குறதா, இல்லை ப்ரொஃபஷனல் கொடுக்குறதா. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன கொடுத்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. கூடவே உங்கள்கிட்ட எது இருந்ததுனால யூஜி சம்மந்தமாக எது இருந்ததுனால அதை எடுத்துகிட்டு போயிருங்க. சப்போஸ் நான் யூஜி கொடுக்கல, பிஜி தான் கொடுத்துருக்கேன்னா பிஜியோட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது பிஎஸ்சி டிகிரி கொடுக்கல, எம்எஸ்சி டிகிரியோட எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிருங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்ப இன்னொரு டைம் வந்துட்டு இருக்க வேணாம். அதனால் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ காலேஜில் அதை 3யுமே எடுத்துகிட்டு போய்க்கிங்க. கன்சால்டேட், டிகிரி, ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் PSTM, இதில் எல்லாத்துக்குமே டவுட் வருங்க. இப்போ நான் 10th 12th தான் PSTM படித்தேன், அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமான்ட்டு. இது வந்து குரூப் 2. நீங்கள் வந்து டிகிரி வரலும் PSTM அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் வந்து டிகிரி வந்து தமிழில் பண்ணியிருக்கேன், அதனால் நான் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது இந்த PSTM சர்டிஃபிகேட். அதனால் நீங்கள் இதை கொண்டு வர தேவையில்லை. டிகிரி வரல இருந்தால் மட்டும் எல்லாமே கொண்டு போயிருங்க. நீங்கள் 6வதுலேருந்து, அதாவது 1வதுலேருந்து எத்தனை சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்களோ, இப்போ எனக்கு வந்து 1வதுலேருந்து 5வது வரல ஒன்று, 6வதுலேருந்து 10வது வரல ஒன்று, அடுத்து 10 to 12, அப்புறம் டிகிரிக்கு தனியாக, இந்த மாதிரி 5 சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அடுத்ததாக பெரும்பாலான மக்கள் கேட்குற டவுட்டுங்க, இந்த ஹால் டிக்கெட்டை நான் வந்து இன்விஜிலேட்டர் சைன் வாங்கலை, நான் அவங்ககிட்ட வாங்காமல் விட்டுட்டேன், இல்லை ஹால் டிக்கெட்டை எங்கேயும் தெரில தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் லெட்ரு ஃப்ரம்மு போட்டு உங்கள் அட்ரஸ்ஸு 2 போட்டு நான் அந்த லெட்டரோட ஃபார்மெட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா பார்த்துக்குங்க. உங்களோட மெயில் ஐடியில் உங்களோட மெமோ நம்பர் இருக்கும். அதில் இருந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சைன் வாங்கலைங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதுங்க. நீங்கள் ஒன்றும் பதறவே வேணாம், ஐயோ இது இல்லை அப்படின்னு சொல்லி பதட்டப்படவும் வேணாம். சரிங்களா? எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குங்க. நீங்கள் அதனால் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் இந்த லெட்டரை மட்டும் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 நிமிஷம் to 15 நிமிஷம் அது எல்லாமே அப்ளை பண்ணிடுவாங்க. நீங்கள் பொறுமையாக லைனில் நின்றுட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. சில இடத்துல வந்து நெட்டு கிடைக்காது. இன்றைக்கெலாம் எனக்கெல்லாம் போன பக்கம் நெட்வொர்க்கே கிடைக்கல. அரை மணி நேரத்துக்கு ஆச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கேனுக்கு 5 ரூபா தான் வாங்குவாங்க. அதுக்கு ஒரு ரிசிப்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நீங்கள் ஒரு கையெழுத்து போடணுங்க. அந்த கையெழுத்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்கேனையும் அப்லோட் பண்ணிடுவாங்க அவங்க. அதை அப்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும், இவ்வளோ ஆயிருக்கு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வந்துடலாங்க. வந்ததுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குங்க, அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல்லேருந்தே செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் த்ரோத் இ-சேவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டா உள்ளே வந்து இந்த மாதிரி குரூப் 2க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வியூன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் அங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்களோ கரெக்டான இதில் காட்டுங்க உங்களுக்கு. நீங்களும் அதை இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஏன்னா அங்கே பார்க்க முடியாது, நம்மளோட ஐடியிலே வந்து நம்மளே செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை திருப்பி நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப எல்லாமே இதெல்லாம்
கிளியராக கரெக்டாக கொடுக்கணுங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குங்க. நம்ம கொண்டு போகிற டாக்குமெண்ட் ஒவ்வொன்றையும் பத்திரமா எடுத்து வந்துருங்க. இதில் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுனா கூட நம்ம திருப்பி வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமங்க. கடைசி நேரத்தில் அந்த டென்ஷன் பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம கொண்டு போகிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரியாக பார்த்து திரும்ப எடுத்து வந்துடுங்க. அழகாக ஒரு ஃபைல் போட்டு கொண்டு போங்க. திருப்பி பத்திரமா எடுத்து வந்துடுங்க. உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அப்படி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. சரி, மெயின்ஸ் எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம TN47 TNPSC சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதி சீக்கிரம் நல்ல போஸ்டிங்கில் போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எவ்வளோ நாள் முயற்சி செஞ்சு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக TNPSC ஷார்ட்கட் வீடியோஸ் மற்றும் TNPSC தொடர்பான அனைத்து தகவல்களும் தந்துக்கிட்டு இருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.